இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். கோவை வணிக வரித்துறை உதவி ஆணையர் மகேஸ்வரி தனது கணவர் மூலம் 60,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய நிலையில் கணவன் மனைவி இருவரையும் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் கைது செய்தனர். கோவை வணிக வரித்துறை உதவி ஆணையராக பணிபுரிந்து வருபவர் மகேஸ்வரி. இவரை சில தினங்களுக்கு முன் தனியார் ரியல் எஸ்டேட் நிறுவனத்தில் அதிகாரியாக பணிபுரியும் அபினேஷ் என்பவர் சந்தித்தார். தங்களது ரியல் எஸ்டேட் நிறுவனத்தின் சார்பில் அதிகமாக செலுத்திய 11 லட்சம் ரூபாய் இன்புட் டாக்ஸை திரும்ப பெற விண்ணப்பித்தார். 1 லட்சம் ரூபாய் கொடுத்தாதான் இந்த ஃபைலை ஓகே செய்வேன் என உதவி ஆணையர் மகேஸ்வரி கராராக சொல்லியிருக்கிறார். அவ்வளவு பணம் கொடுக்க முடியாது என அபினேஷ் சொன்னார். இருவரும் உட்கார்ந்து பேரம் பேசி ஃபைனலாக 60,000 ரூபாய் கொடுக்க முடிவு செய்தனர். ஆனால் பணத்தை கொடுக்க ரியல் எஸ்டேட் நிறுவனம் விரும்பவில்லை. விஜிலன்ஸில் புகார் செய்யும்படி அபினேஷிடம் நிர்வாகம் கூறியது. அவர் நேராக கோவையில் உள்ள லஞ்ச ஒழிப்புத்துறை அலுவலகத்திற்கு சென்று புகார் அளித்தார். லஞ்ச ஒழிப்பு போலீசாரின் அறிவுறுத்தலின் பேரில் ரசாயன பொடி தடவிய பணத்துடன் அபினேஷ் வணிக வரித்துறை உதவி ஆணையர் மகேஸ்வரியை சந்திக்க மறுநாள் சென்றார். அலுவலகத்தில் இருந்த உதவி ஆணையர் மகேஸ்வரி பணத்தை வாங்க மறுத்துவிட்டார். தனசேகரன் என்பவரின் போன் நம்பரை கொடுத்து அவரிடம் பணத்தை கொடுக்கும்படி தெரிவித்துள்ளார். கொடிசியா மைதானம் அருகில் தனசேகரன் இருப்பதாகவும் சொன்னார். அங்கு சென்ற அபினேஷ் காரில் தனசேகரன் காத்திருப்பதை பார்த்தார். அவரது காரில் ஏறி அமர்ந்த பணத்தை தனசேகரனிடம் கொடுத்தார். அபினேஷ் பின்னாலேயே வந்து அந்த பகுதியில் மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் தனசேகரனை கையும் களவுமாக அமுக்கி பிடித்தனர். விசாரணையில் அவர் உதவி ஆணையர் மகேஸ்வரியின் கணவர் என்பது தெரியவந்தது. அபினேஷ் மட்டுமல்ல, போலீசாரும் ஷாக் ஆகிவிட்டார்கள். லஞ்சம் வாங்குறதுல கூட இவ்ளோ புத்திசாலித்தனமா இருக்காங்களே என வியந்து போனார்கள். இதையடுத்து தனசேகரனை லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் வணிக வரித்துறை அலுவலகத்திற்கு அழைத்து சென்றனர். பிறகு உதவி ஆணையர் மகேஸ்வரியையும் அழைத்து சென்று விசாரித்தனர். லஞ்சம் வாங்கியது உறுதியானது. இருவரையும் கைது செய்த லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் நீதிபதி முன் ஆஜர்படுத்தி இருவரையும் கோவை சிறையில் அடைத்தனர்.